ஒரு பெர்ஃபெக்ட்டான ஐப்ரோஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணலான்ட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இட் இஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐப்ரோ டியூட்டோரியல். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த 3 பிரஷஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒண்ணு வந்து அந்த டார்க்கர் ஷேட் ஆஃப் பொமேடுக்கு, இன்னொன்னு கன்சீலருக்கு, அண்ட் இன்னொன்னு வந்து நம்மளோட ஸ்பூலி தான். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னான அன்ஈவன்டான ஐப்ரோஸ். இந்த ஐப்ரோ டியூட்டோரியலுக்காகவே ஐ ஹேவன்ட் ஷேப்ட் ஆர் த்ரெட்டிங்கோ எதுவுமே பண்ணலை. ஸோ நல்லா ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸை நல்லா நான் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் இஸ் சிட்டிங் பர்ஃபெக்ட்லி ஆன் த லைன். செட் பண்ணுறதுக்கு ஒரு பொமேட் வேணும். ஸோ பொமேடுன்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அனஸ்தாசியா பெவரி ஹில்ஸோட பொமேட் தான் இட் வாஸ் ரொம்ப ஹைப்பு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் ரேஞ்சு, அதுவும் அதில் இருக்கிற ஷேட் ரேஞ்சிலே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் எந்த ஷேட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் அதோட பர்ஃபெக்ட் டியூப் பார்த்தா பிஏசியோடது. இது சீரியஸ்லி இட் ஒர்க்ஸ் வண்டர். ஸோ நீங்கள் எப்பயுமே பொமைடு எடுத்தோடனே எட்ஜில் வைக்காமல் இந்த மிடில் ஐப்ரோவோட மிடிலில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்லைனோ ஓவர்லைனோ பண்ணிங்கன்னா இட் வில் லுக்ஸ் வண்டர். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், எவ்ரி திங் கோஸ் வெல். ஸோ ஒரு லைட்டாக கன்சீலர் எடுத்து ரொம்ப எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் வந்து கன்சீலர் ப்ரஷில் எடுத்து ஆங்குலர் ப்ரஷில் எடுத்து சேம் அதை வந்து நல்லா ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த ஐப்ரோவில் ப்ளேஸ் பண்ணாமல் மிட் எண்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஈவனாக ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ஷ் லைன்ஸே தெரியாத மாதிரி ஈவனாக ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஐப்ரோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த டெக்னிக் உண்மையாகவே என்னோடய தின்னான அன்ஈவெண்டான ஐப்ரோஸை ஒரு டிஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே ஒரு மேக்கப்லேயோ இல்லை நார்மல் டேஸ்லேயோ நீங்கள் வந்து டக்குன்னு போகணும், அப்போ த்ரெட்டிங் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் திஸ் டெக்னிக். ஐ ரியலி லவ் திஸ் டெக்னிக். ஸோ அதை ஷார்பன் பண்ணிவிட்டு என்னோடய பிஏசியோட பவுடர் ஐப்ரோ பேலட் வச்சு அதை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ப்ரிஃபரபிளி டூ த டெக்னிக்ஸ். ஸோ திஸ் இஸ் மை பிராண்ட் நியூ பேக். ஒரு பேக் முடிச்சுட்டேன். ஸோ இது எனக்கு அந்த புதுசு ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி வேறு எதுலேயும் இருக்காது. அதனால் ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் ஐப்ரோ பேலட். இதில் வந்து 2 ஷேட் யூஸ் பண்ணுவேன். எந்தெந்த ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரே அண்ட் டார்க் ப்ரௌன். நான் பிளாக்கில் கை வைக்க மாட்டேன். ஸோ இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ அப்படியே எடுத்து வைக்காமல் அது நல்லா ப்ரஷில் எடுத்துகிட்டு இன்னர் கார்னர்ஸில் வந்து அந்த லைட்டர் வெர்ஷனையும் நல்லா மிட் ரேஞ்சுக்கு போகும்போது 2த்தையும் ஸ்மஜ் அவுட் பண்ணியும் வச்சு ஹைலைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா பொமேட் மட்டும் இருக்கும். நீங்கள் பொமேட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃபைன்டாக என்ஹான்ஸ்டாக தெரியும். ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு லுக்காக இருக்கட்டும், ஐப்ரோஸ் எந்த அளவு உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்கோ அதுதான் வந்துட்டு உங்களோட லுக்கையே எஃபிஷியண்ட்டாக கொடுக்கும். எனக்கு எப்பயுமே ஐப்ரோஸ் பக்காவாக இருக்கணும், அப்போ தான் அந்த லுக் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். எனக்கு இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுறேன், இந்த ஹைலைட்டிங் ஸ்டெப், அவுட்லைன் பண்ணுற ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேக்கப்பில் என்னோடய ஐப்ரோஸ் எங்கடா அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். ஐப்ரோஸே இருக்காது. ஸோ எனக்கு வந்து ஐப்ரோஸ் ப்ரிசைஸ்டாக ஒரு பர்ஃபெக்டாக டிஃபைன்டாக வேணும்னா கண்டிப்பாக ஹைலைட்டர் வச்சு அதை ஹைலைட் பண்ணிவிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு மை ஐப்ரோஸ் லுக்ஸ் ஆஃப்டர் completing the makeup, and I really love this way of doing my eyebrows. உண்மையாக அதை ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையாலுமே நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ, பாய்.